இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நேரத்தில் நாம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்ன வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நம் மத்தியில் நமக்கு மெய்ப்பராக இருந்து நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில்
கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல பலனடைந்து நாம் செட்டைகள் அடைத்து உயர எழும்பிடுவோம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் இது. கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்காக நம்ம உயர எழும்பி அவருக்காக பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்மளை எழும்பி பயன்படுத்துவா, எழுச்சி நம்மளை பயன்படுத்துவா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம்.
உயர்த்தப்படட்டும். பாத்திரங்கள் நிரம்பி வரைய செய்வீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்காக நாங்கள் கழுகுகளை போல உயர எழுப்பி நாங்கள் பிரகாசிக்க பரிசுத்த ஆவியார் உதவி செய்யும். எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உருவாக்குவீராக. கடைசி காலத்தில் உமக்காக வாழும்படி அபிஷேகத்தினால புதிய வல்லமையினால நிரப்புங்க. பார்க்கிற ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. நன்றி, மகிமை. கர்த்தர் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. நம்முடைய கர்த்தரும் ನಮ್ಮ ಕರ್ತನು ரட்சகர் இயேசு நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾದ ವಂದನೆಗಳು. இந்த காலை ஆராதனை பார்த்து மிக சந்தோஷமான காரியம். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ரெண்டு சபை ஒன்றா கூடியிருப்பது மிக சந்தோஷமான காரியம். ಎರಡು ಸಭೆ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ನೋಡ್ತಾ ಇರುವುದು ತುಂಬಾ ಸಂತೋಷ. மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ಬೆಂಗಳೂರು ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. கிளை சபை தும்கூர் சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ತುಮಕೂರು ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. உங்களை பார்ப்பது மிக மிக சந்தோஷம். ನಿಮ್ಮ ಕಾಣುವುದೇ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೆ. இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட அந்த ஜூம் மூலமாக பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಸಮೀಪದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಜೂಮ್ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಮಾತಾಡೋದು ಸಮಯ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ நம்ம ஆண்டவர் மிகவும் நல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் 5-6 மணில எல்லாம் இணைந்து ஜெபிக்கிறது பெரிய பாக்கியம். ಪ್ರತಿದಿನವೂ ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ 5 ರಿಂದ 6 ಗಂಟೆವರೆಗೆ ನಾವು ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ನಾವು ಜೂಮ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಐಕ್ಯವಾಗಿರುತ್ತೆ. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ದೇವರ ಪ್ರಧಾನ ಕೃಪೆಯಿಂದ இந்த காலை ஞாயிற்று ஆராதனை மிக சிறப்பு ஆராதனை நடத்தின குமார் நன்றி செலுத்துகிறோம். ಈ ಭಾನುವಾರ ದಿನದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿರುವ ಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ನಾವು ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. மிக சிறப்பாக பலவிதத்தில் உதவி அறிமான ஊழியக்கார சிதறியாக்கு நன்றி செலுத்துகிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿರುವ ಸೇವಕರು ಶ್ರೀಧರ್ ಬೆದರ್ಗೆ ನಾವು ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறோம். ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಸಮಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ದೇವ ವಾರ್ತೆ கடந்து போகலாம். ನಾವು ದೇವರ ವಚನವನ್ನು ಕೇಳೋಣ. ದೇವರ ಸಮ್ಮುಖ ಕಾತಿರುக்கும் போது கர்த்தர் சொன்ன தலைப்பு என்னதுனாக்கா, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿರುವಾಗ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಚನ ಏನಂದ್ರೆ, நான் உனக்காக மரித்தனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದೀನಿ, எனக்காக என்ன செய்தாய், ನನಗಾಗಿ ನೀನೇನು ಮಾಡಿದೀಯಾ. இந்த கடைசி காலத்துல ಈ ಕೊನೆ ದಿನದಲ್ಲಿ பயமான அழிவு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல, ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, தேவனுடைய வருகை அசிங்கமாக நேரத்துல, ದೇವರು ಬರುವುದು ಸಮೀಪವಾಗಿ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ದೇವರು ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು, நான் உனக்காக மரித்தனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ನೀ ನನಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ. ஒரு பெரிய கேள்வியே காணப்படுகிறது. ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕಾಣುತ್ತಾ ಇದೆ. நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ನಾವು ನಮಗಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ, நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், ನಮಗಾಗಿ ನಾವು ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஜீவொடுத்த ஆண்டு நோக்கி பார்த்திருக்கிறோமா, ಆದ್ರೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಜೀವ ಕೊಟ್ಟ ದೇವರು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. நம்ம சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து தேவனை நோக்கி பார்க்கிறோமா, ನಮ್ಮ ಸುಖ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟಿರೋ ದೇವರು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. ஆண்டு மிக வேதனைப்பட்டிருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ತುಂಬಾ ದುಃಖ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் சொன்ன வார்த்தை என்ன, ಆತನು ಮಾತಾಡಿದ ಮಾತೇನು, நான் உனக்காக மரிச்சினப்பா, ನಾನು ನಿನಗಾಗಿ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದೀನಿ, எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ನೀ ನನಗಾಗಿ ನೀನ್ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ. இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறேன் பெருமாள். ಈಗ ಆಲೋಚಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ ನಾವು. கடைசி காலம், ಈ ಕೊನೆ ಸಮಯದಲ್ಲಿ நீ நாட்கள் அல்ல,
ಇನ್ನು ದಿನಗಳು ಇಲ್ಲ. ஒரே ஒரு வாழ்க்கை, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತವು, அது இயேசுக்காக வாட போகிறோம். ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತಕ್ಕಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. என்ன செய்து கொண்டிருக்கோம்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ನಾವು ಆಲೋಚಿಸಿ ನೋಡೋಣ. அது சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ಆತನು ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು ಏನಂತ நான் உனக்காக மரிச்சேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ನಾನು ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದೇನೆ. அந்த மரணத்தில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ಆ ಮರಣವನ್ನು ನಾವು ಆಲೋಚಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. ஏன் எனக்காக இயேசு மரிச்சார், ಯಾಕೆ ನನಗಾಗಿ ದೇವರು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, எப்படி மரித்தார் சொல்லி பார்க்க போகிறோம். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. அப்பொழுதுதான் ಆ ಸಮಯದಲ್ಲಿ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியும். ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಆಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. இயேசு ஏன் நமக்காக மரிச்சார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಏನ್ ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಡಬೇಕು. எல்லாரும் பாவம் செய்து ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ தேவனுடைய மகிமை மாற்றிவிட்டார்கள். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாம் நரத்து போகிற சூழல் உருவாக்கப்பட்டது. ಎಲ್ಲ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ಉಂಟಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. பரலோக பிதா பார்த்தாரு, ಆದ್ರೆ ಪರಲೋಕ ತಂದೆ ನೋಡ್ತಾ ಇದ್ರು, ஜனெல்லாம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து நரத்து போகிறான்னு சொல்லி வேதனைப்பட்டாரு. ಆದ್ರೆ ನನ್ನ ಜನಗಳು ಪಾಪಗಳು ಮಾಡಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರೋದು ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ವೇದನೆ ಉಂಟಾಯಿತು. ಪ್ರಿಯ, நம்மளாம் மீட்பதற்கு ஒரே ஒரு காரியம், ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஒரு நீதிமான ரத்தம் பூமியிலே சிந்தப்பட வேண்டும். ಒಂದು ನೀತಿವಂತರ ಒಬ್ಬರ ರಕ್ತವನ್ನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸುರಿಸಬೇಕೆಂದು. பூமியில் யாருமே நீதிமான் கிடையாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾರು ನೀತಿವಂತರಲ್ಲ. எல்லாரும் பாவம் தேவனுடைய மகிமை மாற்றி இருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ನಾವು. வேத வசனம் வாசிக்கலாம். ಆದ್ರೆ ವೇದ ವಚನ ನೋಡುವಾಗ ಯೋಹಾನನು 3ನೇ அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16வது வசனம் வாசிக்கலாம். 16ನೇ ವಚನ ನಾವು ಓದೋಣ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் நல்லா கவனிக்கலாம். தேவன் தம் ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆಮೆನ್. இவ்வளவாவுலத்தில் அன்பு கூர்ந்தாரே, ಆದ್ರೆ ಇಷ್ಟೊಂದು ಆತನು ಲೋಕದ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವು ಕೆಟ್ಟು போகிறதற்கு சித்தமல்ல, ನಾವು ಕೆಟ್ಟು ಹೋಗದ ಆತನಿಗೆ ಚಿತ್ತವಿಲ್ಲ. ಕೆಟ್ಟು போகிறதற்கு பிரியமில்ல, ಅದನ್ನ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕೆ ಆತನ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇಲ್ಲ. நான் நரகத்து போகிறதுக்கு பிரியமில்ல அவருக்கு. ಆದ್ರೆ ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஒன்று எதிர்பார்க்கிறாரு, ಒಂದು ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஜனங்கள், ನನ್ನ ಜನರು, என்னால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், ನನ್ನನ್ನ ರೂಪಿಸ ನನ್ನ ಜನಗಳು என்னை விசுவாசிக்கப்பட வேண்டும், ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. விசுவாசிகள் ಕೆಟ್ಟು போகாதபடி, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವನ ಅடைಯುம்படிக்கு, ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದಬೇಕೆಂದು, சொந்த குமாரன் பாராதபடி ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಭೂಮಿಗೆ ಅನುಪಿದ್ದಾರೆ. ತನ್ನ ಮಗನನ್ನು ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ದೇವರು. ಕಾರಣವೇನು? இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தாங்க. ಇಷ್ಟೊಂದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம நேசிக்க ஒருவர் உண்டுங்க. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. பரலோகத்தின் பிதா, ನಮ್ಮ ಪರಲೋಕ ದೇವರು. நம்ம அதிகமா நேசினா தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பிச்சாரு. ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದ ಕಾರಣದಿಂದ ತನ್ನ ಒಂದೇ ಮಗನನ್ನು ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಯೇಸು ஒருவரே நீதிமானாய் காணப்பட்டாரே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಒಬ್ಬರೇ ನೀತಿವಂತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. ರಕ್ತ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಿಂದಪಡ வேண்டுமே, ಆತನ ರಕ್ತವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಚೆಲ್ಲಲ್ಪಡಬೇಕಲ್ಲ. ಭೂಮಿಯಲ್ಲಿ 7 ಕೋಲವಾಗಿ பிறந்த ஆண்டவர், ಆತನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬಡವನ ರೂಪದಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟಿದಾನೆ, வளர்ந்தாரு, ಆದ್ರೆ ಬೆಳೆದಿದ್ದಾರೆ. ஒரு முறை இயேசு வந்து கொண்டிருக்கும் போது, ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬರ್ತಾ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ யோவான் பார்த்தார். ಯೋಹಾನನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாசிக்கலாம். ಓದೋಣ. யோவான் 1ನೇ அதிகாரம் ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 29ನೇ ವಚನ ವಾಸಿಪೋம். 29ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, யோவான் இயேசு தனது வரதைக் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮರುದಿನ ಯೋಹಾನ ಹತ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ಆತನು ಇವರು ನಮಗಾಗಿ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಬಲಿಯಾಗುವ ಒಂದು ದೇವಕುಮಾರನೆಂದು ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸರ್ವಲೋಕத்தின் பாவத்தை ஊராக இயேசு சுமக்க ஆரம்பித்தார். ಸರ್ವಲೋಕದ ಪಾಪವನ್ನು ತಾನೇ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸಮಯವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು யோவான் 3:18 வாசிக்கலாம். ಯೋಹಾನ 3:18ನೇ ವಚನ ಓದೋಣ. அவரை விசுவாசிக்கிறவன்
அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதேவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாச உள்ளனாய் இராதபடினால் ಅವನ ಆಜ್ಞೆಗೆ ತೀರ್ಪುಗೆ ಉಟ್ಪಟ್ಟವಾಯಿತು. ನಾವು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದೋಣ. ಆತನನ್ನು ನಂಬುವವರಿಗೆ ತೀರ್ಪು ಆಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ನಂಬದವನಿಗೆ ದೇವರು ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು ನಮ್ಮದೆಂದು ಉತ್ತರಿಂದ ಆಗಲೇ ತೀರ್ಪು ಆಗಿತ್ತೆಂದು ಹೇಳಿದನು. ಆಗಲೇ ತೀರ್ಪು ಆಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದನು. என்ன பார்க்கிறோம்? ಈ ವಚನದಲ್ಲಿ ಏನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ವಿಶ್ವಾಸಿத்தால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದರೆ ಆಜ್ಞೆ ನಮಗಿಲ್ಲ, ನಮಗೆ ಆಜ್ಞೆ ತೀರ್ಪು ನಮಗಿಲ್ಲ, ನಮಗೆ ನರಕವಿಲ್ಲ, ನಮಗೆ ನರಕವೂ ಇಲ್ಲ. ವಿಶ್ವಾಸಿಯಾದಿರುந்தால் ವಿಶ್ವಾಸದವರಿಗೆ ಆಜ್ಞೆ ಉಂಟೆ, ಆಜ್ಞೆ ತೀರ್ಪು ಇದೆ, ಅವರಿಗೆ ನರಕ ಉಂಟೆ, ಅವರಿಗೆ ನರಕ ಉಂಟು. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪಾಪದ ಸಾಪத்தை ಯೇಸು ಕಲ್ವಾನೆ ಸುಮಂದುಕೊಂಡಾರೆ. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪಾಪ ಶಾಪಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ವಾಸಿக்கலாம். ನಾವು ಓದೋಣ ಇನ್ನೊಂದು ವಚನ. ಯೆಶಾಯ 53:5 ವಾಸಿக்கலாம். ಯೆಶಾಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5ನೇ ವಚನ ಓದೋಣ. தம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லா பாவத்தை சாபத்தை சுமந்து கொண்டாருங்க. நம்ம எல்லா பாಪ ಶಾಪಗಳನ್ನು ಆತನೇ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. நமக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, ನಮಗಾಗಿ ಆತನು ಚಂಚಲ್ಪಟ್ಟಿದ್ದನು, நமக்காக நொறுக்கப்பட்டாரே, ನಮಗಾಗಿ ಆತನನ್ನು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம இரண்டு ஆக்கினை அவர் மேல் சுமந்து கொண்டாரே, ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವ ಆಕಿನಿ ತೀರ್ಪನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த கல்வாரி காட்சி நோக்கி பாருங்க. ನಾವು ಕಲ್ವಾರಿ ಸಿಲುಬೆ ಸಮಯವನ್ನು ಎದುರು ನೋಡೋಣ. ಶರೀರமா கிழிக்கப்பட்டதே, ಆತನ ಶರೀರವೆಲ್ಲ ರಕ್ತದಿಂದ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. ரத்தம் சிந்தப்பட்டாரே, ಆತನು ರಕ್ತವೆಲ್ಲ ಸುರಿಸಿದ್ದಾನೆ ಪ್ರಿಯರೇ. நமக்காக ಆತನು ನಮಗಾಗಿ தன் உயிரை தியாகம் செய்தாரே, ತನ್ನ ಜೀವವನ್ನು ತ್ಯಾಗವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த இயேசு சொல்கிறாரே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾರೆ, நான் உனக்காக மரித்தேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದೀನಿ, ಇದಕ್ಕಾಗಿ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ನೀ ನನಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ಎಲ್ಲ ಅಕ್ರಮத்தை ಸುಮಂದಾರೆ, ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಅನ್ಯಾಯಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಪಾಪத்தை ಸುಮಂದು ಕೊಂಡಾರೆ, ಪಾಪಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நமக்கு மரணத்தை ருசி பார்த்தாரே, ನಮಗಾಗಿ ಆತನು ಮರಣವನ್ನು ರುಚಿ ಮಾಡಿದಾರಲ್ಲ. ஒரு அனாதை போல கதறி அழுதாரே, ಒಂದು ಅನಾದಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ. பிதாவே மன்னியும், ಇವರೆಲ್ಲರನ್ನು ಮನ್ನಿಸಿ, தெரியாதிருக்கார்களே, ನಾನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದವರಿಗೆ ಅರಿಯರು. நமக்காக பரிந்து பேச கதறி அழுத இயேசு நோக்கி பாருங்க. ಆತನು ನಮಗಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಆತನು ಮಾತಾಡಿ ಗೋಳಾಡೋದು ನಾವು ನೋಡಿದೀವಿ. ನಾವು என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ಅದು ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமே, ನಾವು ನಮಗಾಗಿ ನಾವು ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ನಮಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಮಗಾಗಿ ಎತ್ತನೆ ಪಾಡು ಏற்றுಕೊಂಡಾರೆ, ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಎತ್ತನೆ ಗೇಲಿ ಪ್ರಯಾಸ ಏற்றுಕೊಂಡಾರೆ, ಎಷ್ಟೊಂದು ಗೇಲಿ ಪ್ರಯಾಸವನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಕಣ್ಣೆತ್ತು ಓಂಗಿ ಅಡಿತಾர்களே, ಆ ಮುಖದ ಮೇಲೆ ಅವರು ಜೋರಾಗಿ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ, ಕಾಯಿ ತುಪ್ಪಾರಿ ಬಿತ್ತಾர்களே, ಉಗಿದಿದ್ದಾರಲ್ಲ. ಎದಕ್ಕಾಗ? ಏನು ಕಾರಣ? மீட்பதற்காக பிரியமானவர்களே, ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಿಯರೇ. அவர் சொல்கிறாரே, ಆತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, உனக்காக மரிச்சனப்பா, ನಾನು ನಿನಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ನೀ ನನಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ஒரு வாசிக்கலாம், ಒಂದು ವಚನ ನಾವು ಓದೋಣ. ರೋಮಾಪುರಿಯವರಿಗೆ 5ನೇ ವಾಸಿக்கலாம், 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8ನೇ ವಚನ ಓದೋಣ. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்மிலிருந்து அன்பு வெளிப்படுத்தினார்கள். ನಾವು ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, ಆದರೆ ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟದಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟ ತನ್ನ ಕೃಪೆಯು ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. நேசிக்கிற ஆண்டவர், நம்மನ್ನು ಸ್ನೇಹಿಸುವ ದೇವರು, தமிழத்தில் பூர்ணமான அன்பு செலுத்திருக்கிற ஆண்டவர், ನಮ್ಮ ಮೇಲೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿರುವ ದೇವರು, அன்பு வெளிப்படுத்துவதற்காகவே ತನ್ನ
ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ மரணத்து ருசி பார்த்தாரு. ತನ್ನ ಮರಣವನ್ನು ರುಚಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. வேதம் சொல்லுது, ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, பாவிகளா இருக்கையிலே ನಾವು ಪಾಪಿಯ ಇರೋ ಸಮಯದಲ್ಲಿ கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ ಕಾರಣದಿಂದ அன்பு வெளிப்பட்டதுங்க. ಆತನ ಪ್ರೀತಿ ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. உலகம் ஒரு மாயமானது. ಲೋಕ ಒಂದು ಮಾಯವಾಗಿರುತ್ತೆ. யாருடைய அன்பு நிரந்தரம் கிடையாதுங்க. ಯಾರ ಪ್ರೀತಿ ನಿರಂತರವಾದದೇ ಅಲ್ಲ. ஆனா இயேசுவோட அன்பு நிரந்தரமானதுங்க. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿರಂತರವಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. அன்பு செலுத்துற ஆண்டவருங்க. ಆತನ ಕೊನೆವರೆಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எவ்வளவு மறுதலிச்சிருக்கிறோம் அவரே. ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಅವರನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿದೀವಿ ಪ್ರಿಯರೇ. ಮುರುಮುರುತ್ತಿರುக்கிறோங்க. ನಾವು ಎಷ್ಟೋ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಪ್ರಿಯರೇ. அன்பு மாறலங்க. ಆದ್ರೆ ಆತನ ಪ್ರೀತಿ ಬದಲಾವಣೆ ಆಗಿಲ್ಲ. அதிகமா நேசிக்கிற ஆண்டவருங்க. ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ದೇವರು. ಕಣ್ಣೀರು ಅಳುವುದು ಕಣ್ಣೀರು ತೊಡಿಕ್கிறாரೇ. ನಾವು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ನಾವು ಕಣ್ಣೀರು ಬಿಡುವಾಗ ಆತ ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. அன்புக்கு அடையாளமா வாழ்ந்து காட்டினவர் இயேசு கிறிஸ்து. ಪ್ರೀತಿಗೆ ಗುರುತಾಗಿ ಆತನೇ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಭೂಮಿಯಲ್ಲಿ ஊழியம் செய்யும் ஆண்டவரே, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆತನು ಸೇವೆ ಮಾಡ್ತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ மரியனுடைய கண்ணீர் கண்டு கர்த்தர் உள்ள உடைக்கப்பட்டதுங்க. ಮರಿಯವನ ಕಣ್ಣೀರು ನೋಡಿ ಆತನ ಹೃದಯವು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರೇ. வேதம் சொல்லுது, ಆದ್ರೆ ವೇದವು ಹೇಳ್ತದೆ, கண்ணீர் அழுதாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಹತ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ ಪ್ರಿಯರೇ. நம்ம எவ்வளவா நேசிக்கிறார் பாருங்க. ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟೊಂದು ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு நன்மை செய்யறோ சுற்றி திரிந்தார்களே. ಆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಅವ್ರು ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ. ಎಷ್ಟೋ ವ್ಯಾಧಿಸೆ ಗುಣಮಾಕಪಟ್ಟಾರೆ. ಎಷ್ಟೋ ವ್ಯಾಧಿಸರು ಸುಖವನ್ನು ನೀಡಿದಾರಲ್ಲ. ದರಿದ್ರ ಸುವಿಚಾರಿಚಾರೆ. ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸುವಿಶೇಷವನ್ನು ಓದನು. ಎತ್ತನೆ ಅರ್ಪುದங்கள். ಎಷ್ಟೊಂದು ಅರ್ಪುದಗಳು அதிசயமான ಕಾರ್ಯ செய்து வந்தாரே. அதிசயವಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಕುಷ್ಠರೋಗಿ ತೊಟ್ಟು ಸುಗಮಾಕ ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. ಕುಷ್ಠರೋಗನ ಮುಟ್ಟಿ ಆತನಿಗೆ ವಾಸಿ ಮಾಡಿದಾರಲ್ಲ. ஒரு குருடனை கூட என்ன செய்யணும் சொல்லி கேள்வி கேட்டு அற்புதம் செய்தாரே. ಒಂದು ಕುರುಡನ ಕರೆದು ಅವರಿಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ದೇವರು. ಯೇಸು ಅಂತ ಯೇಸು ಅன்பು வெளிப்படுத்த ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ತ್ಯಾಗ செய்தார். ತನ್ನ ಜೀವವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಮರಣ ನಿಮಿತ್ತ ಅன்பು வெளிப்படுத்த ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. ಆತನ ಮರಣ ಮುಖಾಂತರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರು ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. அதிகமா நேசிக்கிற இயேசுங்க. ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ದೇವರು. சொல்றாரு, ಆತನು ಹೇಳ್ತಾರೆ, நான் உனக்காக மரிச்சேனப்பா. ನಾನು ನಿನಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ನೀನು ನನಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? வாசிங்கள். ಓದೋಣ. 1 யோவான் 1 ಯೋಹಾನನ್ನು 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. அவர் ஒளியாய் இருக்கிறது போல, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குதுங்க. ஹல்லேலூயா. ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವ ರಕ್ತವಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ಯೇಸು ಅழகான பேர் தெரியுமா? ಯೇಸುಗೆ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹೆಸರು ಏನು ಗೊತ್ತಾ? ನೀತಿಮಾನ್. ಆತನ ನೀತಿವಂತನು, ನೀತಿಯ ಸೂರ್ಯನ್. ಆತನ ನೀತಿಯ ಸೂರ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. ನೀಲಿ ನಕ್ಷತ್ರமா இருக்காருங்க. ಆತನು ಒಂದು ನಕ್ಷತ್ರವಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ರಕ್ತದ ಮೂಲಕ ಕಡಿಮೆ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿರುತ್ತಾರೆ. ರಕ್ತದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ನರಕ ಹೋಗುಡೆ ನಮಗೆ ಕರ್ತ பிரித்தெடுத்தாரே. ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದನ್ನು ತಡೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ದೂರ ಮಾಡಿದಾರಲ್ಲ. ಎದಕ್ಕಾಗ? ಏನು ಕಾರಣ? ನಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು சொல்லி. ನಾವು ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಆತನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಒಂದು ஒரே ஒரு நோக்கம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬಂದಿದ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂದ್ರೆ, என்னுடைய ஜனங்கள், ನನ್ನ ಜನರು ನರಕಕ್ಕೆ போகக்கூடாது, ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. என்னுடைய ஜனங்கள், ನನ್ನ ಜನರು பரலோகಕ್ಕೆ போக வேண்டும், ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕು. ಅದ ಯೇಸುಪ್ಪ யோவான் சொல்ல ஆரம்பித்தாரே. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನೋಡಿ ಯೋಹಾನನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டு சொன்னார். ಈ ಲೋಕದ ಪಾಪಗಳನ್ನು ಹೊಂದುವ ಕುರಿಮರಿ ಎಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மேல கர்த்தர் அன்பு காட்டுறாருங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯಗಳ ಆತನು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. இந்த செய்தி ಕೇಳಿದ ನಾವು, ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನಾವು இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோமே, ಈ ಕೊನೆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. கர்த்தர் வருகை சீக்கிரமாய் காணப்படுது. ದೇವರು ಬರುವುದು ಸಮೀಪವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. பயங்கரமான அழிவை பார்த்து கொண்டிருக்கிறோமே, ಭಯಂಕರವಾಗಿ ನಾಶವನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? யோசித்து பாருங்க. ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡೋಣ. சொல்றாரு, ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, விசுவாசிக்கிறவன், ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವವನು ಕೆಟ್ಟು போகாமல், ಅವನು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ನಿತ್ಯ ಜೀವ ಅடையும்படி, ಅವನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಕುಮಾರನೇ ಭೂಮಿಗೆ ಅನುப்பிಸಾರೆ. ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನು ಆತನು ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಉಲಗத்தில் ಅன்பು ಕೂರ್ந்தாರೆ. ಇಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. நாம் கெட்டு போகக்கூடாது ரத்தலாம் சிந்தப்பட்டாரே. ನಾವು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು,
ತನ್ನ ರಕ್ತವೆಲ್ಲ ಸುರಿಸಿದ್ದಾರೆ தன் ಪ್ರಿಯರೇ. உயிரை தாக செய்தாரே. ತನ್ನ ಜೀವವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. எதுக்காக? ಏನು ಕಾರಣ? நித்திய ஜீவனுக்காக. ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆಯಬೇಕೆಂದು நாம் என்ன செய்ய வேண்டுமா? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? வாசிங்கள். ಓದೋಣ. யோவான் 17:3 வாசிக்கலாம். ಯೋಹಾನನು 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3ನೇ ವಚನ ಓದೋಣ. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். ಆಮೆನ್. படிங்க. ಒಬ್ಬನೇ ಸತ್ಯ ದೇವರಾಗಿ ಒಬ್ಬನೇ ಸತ್ಯ ದೇವರಾಗಿರುವ ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ತನ್ನಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ನಿತ್ಯ ಜೀವವಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுது, வேதம் ಹೇಳುತ್ತದೆ இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅರಿಯುವುದೇ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವವಾಗಿದೆ. இயேசு இல்லாத பரலோக போக முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಇಲ್ಲದೆ ನಾವು ಪರಲೋಕ ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அவர் சொல்றாரு, ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொல்றாரு. ನಾನೇ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವಾಗಿದೆ. பரலோகத்துக்கு போன இயேசு பின்பற்ற வேண்டும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ದೇವರನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ரத்தத்தால கழுப்பட வேண்டும். ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಾವು ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. சொந்த ரட்சை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಆತನ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதாங்க நித்திய ஜீவனுக்கு போக முடியுங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಪ್ರಿಯರೇ. அன்பான இயேசு சொல்றாரு, ಪ್ರೀತಿಯಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உனக்காக மரித்தேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ನನಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? ஆராய்ந்து பாருங்க. ನಾವು ಆಲೋಚಿಸಿ ನೋಡೋಣ ಪ್ರಿಯರೇ. நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமே, ನಾವು ನಮಗಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒரே ஒரு வாழ்க்கைங்க. ನಮಗೆ ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತವು, அந்த ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழலாமே. ಆ ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತವು ಯೇಸುಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஆண்டு ஊழியர் நாட்டில ದೇವರು ಸೇವೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ 12 ಶಿಷ್ಯರು அழைத்தார். 12 ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದಿದ್ರು. ಅಲ್ಲಿ ஒரு ಶಿಷ್ಯನೇ ಮರದಳಿத்து போயிட்டான். ಆದ್ರೆ ಒಂದು ಶಿಷ್ಯನು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ದೂರ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. அதான் யூதாஸ். ಆದ್ರೆ ಯೂದಾಸನ ನೋಡ್ತಾ ಮರಿಚಿட்டான். ಅವನು ಆಲ್ರೆಡಿ ಅವನು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟ. ಅವನು ಯೇಸು ಯೋಚಿಸಿದ್ದಾರೆ, ಆತನು ಯೋಚನೆ ಮಾಡಿದರು, ಅಳಿತ ಶಿಷ್ಯ ನೋಡ್ಕೊಂಡು ಇರ್ಪಾಂಚು ಯೋಚಿಸಿದ ಕಡೆಸರಿ, ನಾನು ಕರೆದಿರೋ ಶಿಷ್ಯರು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಜೊತೆಲೇ ಇದ್ದಾರಲ್ಲ ಆತನು ಯೋಚನೆ ಮಾಡಿದರು. எனக்கு பிறகு ನನ್ನ ಹಿಂದೆ ದೇವರಾಜ ದೇವರ ಕಟ್ಟಲು ಯೋಚಿಸಿದ್ದಾರೆ. ದೇವರ ರಾಜನು ಈ ಶಿಷ್ಯರು ಕಟ್ಟುತ್ತಾರೆ ಆತನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಕಾಣಪಟ್ಟಾருங்க. ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. அவரை பிடிக்கும் போது ಆತನನ್ನು ಹಿಡಿಯುವಾಗ எச்சம் தோட்டத்துல எல்லாம் ஓடிட்டாங்க. ಯೆಶುವನ ತೋಟದಿಂದ ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು ಪ್ರಿಯರೇ. தனிராண்ட ஆரம்பித்தாங்க. ಆತನು ಒಬ್ಬರೇ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಕಲ್ವಾರಿ ಮೇಟಿಲೆ, ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಅನ್ಬಾನ ಶಿಷ್ಯರು ಮಾತ್ರ ಇದ್ದ, ಯೋಹಾನ ಮಾತ್ರ. ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾದ ಶಿಷ್ಯರು ಯೋಹಾನ ಮಾತ್ರ ಜೊತೆಲಿ ಇದ್ರು. ಎಲ್ಲ ಓಡಿட்டாங்க, ಭಯಂದ ಎಲ್ಲರೂ ಓಡೋಗ್ಬಿಟ್ರು. ಆಡು ಮರಿಚಿட்டாரு. ಆದ್ರೆ ದೇವರು ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದರು, ಅಡಕ பண்ணிட்டாரு. ಅವರು ಅಡಕ ಮಾಡಿದರು. மூன்றாம் உயிரோடு எழுந்த ஆரம்பித்தார். ಮೂರನೇ ದಿನ ಅವರು ಪುನಃಸ್ಥಾನ ಒಂದು ಎದ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ஒருவரೇ யூத ராஜ்யம் வகித்து எழுந்தாருங்க. ಆತನೇ ಒಬ್ಬರೇ ಯೂದ ರಾಜ್ಯ ಸಿಂಹವಾಗಿ ಅವರು ಎದ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಯೇಸು ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸ ಯೇಸು ಮಾರ್ಗ ಶಿಷ್ಯ தேடி போனாரே. ಆತನು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಶಿಷ್ಯರೆல்லாம் பயந்து வீடெல்லாம் பூட்டி அடித்திருந்தார்களே. ಆದ್ರೆ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎದುರ್ಕೊಂಡು ಬಾಗಿಲನ್ನು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ರೂಮ್ ಒಳಗೆ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು ಪ್ರಿಯರೇ. ಆದರೂ ಇறங்க ஆரம்பித்தாரே. ಆದ್ರೆ ಆತನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದಿದ್ದಾರೆ. ಉಯಿತ ಯೇಸುವನ್ನು வெளிப்படுத்த ஆரம்பித்தாரே. ಪುನಃಸ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ. ನೀ ಭಯಪಡಬೇಡ, ಸಮಾಧಾನ சொல்ல ஆரம்பித்தாரே. ನೀನು ಹೆದರಬೇಡ, ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಇರಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು ಆತನು. மறுபடியும் பார்க்கும்போது ಪುನಃ ನೋಡ್ತಿರುವಾಗ ಶಿಷ್ಯರೆல்லாம் பின்னாங்கி போயிட்டாங்க. ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. பழைய தொழிலுக்கே போயிட்டாங்க. ಅನೇಕ ಕೆಲಸಕ್ಕೆ ಆತನು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಎಲ್ಲ ಮೀನ್ பிடிச்சிருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಮೀನು ಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ಯೇಸು போறாருங்க. ಪುನಃ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. உனக்காக மறைச்சேனப்பா, ನಾನು ನಿನಗಾಗಿ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದೀನಿ. ಎಲ್ಲಾ ಪಾಪಿ ಸಾಪத்தை ಕಲ್ವಾರಿ ಸುಮಂದು ತೀರ್ತನೆ. ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪಾಪ ಶಾಪಗಳನ್ನು ನಾ ಕಲ್ವಾರಿ ಹೊತ್ತು ನಾನು ತೀರಿಸಿದ್ದೀನಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ನನಗಾಗಿ ನೀ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? அவர் விட்டு போன ஊழியத்தை யார் செய்யப்படுது? ಆತನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ ಸೇವೆ ಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಶಿಷ್ಯರು ನಂಬಿದ ಯೇಸು ಶಿಷ್ಯರೆಲ್ಲ பின்னாங்கி போயிட்டாங்களே. ಶಿಷ್ಯರು ನಂಬಿರೋ ದೇವರು ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಎಲ್ಲ பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க. ತನ್ನ ಹಿಂದೆ ಮಾಡಿರುವ ಕೆಲಸ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು ತಿರುಗಿ. அன்பான வார்த்தை பேசினார். ಆದ್ರೆ ಪ್ರೀತಿಯಾದ ಮಾತನ್ನು ಆತನು ಮಾತಾಡಿದ್ರು. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, இதாவது இருக்குதா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ಏನಾಗ್ಲೂ ಆಹಾರವಿದೆಯಾ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ? அப்பதான் ஏசு ஆச்சிட்டாங்களா புரிஞ்சுக்கிறாங்க.
ಆಗಲೇ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ನಮ್ಮ ದೇವರು ಪುನಃ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ. ಮೇಲೆ ಕರೆಗೆ வரும்போது ಆದ್ರೆ ಮೇಲೆ ದಡ ಹತ್ರ ಬರುವಾಗ ಫಿಶ್ ಫ್ರೈ பண்ணி கொடுத்தாரு. ಅವರು ಮೀನನ್ನು ಫ್ರೈ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தான் ಶಿಷ್ಯ அதிகமா நேசித்த ஆண்டவருங்க. ತನ್ನ ಶಿಷ್ಯನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿರುವ பின்வாங்கி போனவங்க கூட அது நேசித்த ஆரம்பித்தார். ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಓದಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. அவர்களுக்காக இயேசு ಕ್ರಿಸ್ತ அவருடைய சராசரி படைத்த தேவகுமார கிறிஸ்து ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು வானத்திலும் பூமியை அதிகாரப்படுத்தி இயேசு கிறிஸ்து ಆಕಾಶ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಕಲ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅವರಿಗಾಗಿ சமையல்காரராய் மாறிவிட்டாருங்க. ಆತನ ಒಂದು ಅಡಿಗೆ ಕೆಲಸಗಾರನಾಗಿ ಅದನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯ. அடுப்பு பத்து வச்சு மீன் பிரிச்சு தராரு. ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಿ ಮೀನನ್ನು ಸುಟ್ಟು ಅವರಿಗೆ ಆಹಾರವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு நேசிக்கிற ஆண்டவர் பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ನಮ್ಮ ದೇವರು. பேதுரு பார்த்த ஆண்டவர். ಪೇದ್ರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು. பேதுரு ಮೇಲೆ பெரிய தரிசனம் வச்சிருந்த ஆண்டவர். ಪೇದ್ರು ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಒಂದು ದೇವರು ದರ್ಶನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. இந்த கல் ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟುವೆನು சொல்லிದ್ದಾರೆ. ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ರೂಪಿಸುವೆನು ಆತನು ಹೇಳಿದ್ದಾರೆ. பரலோகத்தின் திறவுகளை கொடுப்பேன்னு சொன்னாரே. ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ಕೋಲನ್ನು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಆತನು ಹೇಳಿದರು. ಮೀನ್ பிடிக்கல ಮನುಷ್ಯ பிடிக்கும் சொல்லி ಅಳಿಚಾರೆ. ನೀನು ಮೀನು ಹಿಡಿಯಬಾರದು, ನೀ ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯಬೇಕೆಂದು ಆತನ ಕರೆದಿದ್ದಾರಲ್ಲ. பெரிய தரிசனம் வச்சிருந்த ஆண்டவர் ದೊಡ್ಡ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஊழியத்தை சேவன் ನಂಬಿಕೋடு ಕಾத்திருந்தார். ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂದು ಆತನು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. பேதுரு அழிச்சார் ஆண்டவர். ಪೇತ್ರನನ್ನು ಕರೆದಿದ್ರು. ஒரு கேள்வி கேட்டார். ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು. பேதுருவே ಪೇತ್ರನೇ நேசிக்கிறியாப்பான்னு கேட்டார். ನನ್ನನ್ನು ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ? நேசிக்க சொல்லிட்டான். ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ. மறுபடியும் கேட்கிறார். ಪುನಃ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூணாம் முறை கேட்கும் போது ಮೂರನೇ ಸತಿ ಕೇಳುವಾಗ உடைக்கப்பட்டது. ಅವನ ಹೃದಯ ಒಡೆದು ಹೋಗಿದೆ. ஆரம்பிக்கிறான். ಅವನು ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நேசிக்கிற போனே ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ. நேசிக்கிற ஆண்டவரே ನಾನು ಸ್ನೇಹಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. அப்ப ஆண்டவரே ಅದನ್ನ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. என் ஆடுகளை மேய்ப்பையா? ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ನೀನು ಮೇಯಿಸ್ತೀಯಾ? எனக்காக ஊழி செய்வியா? ನನಗಾಗಿ ನೀನು ಸೇವೆ ಮಾಡ್ತೀಯಾ? ஆம் பெருமாளே. ಹೌದು ಪ್ರಿಯವಾದ ದೇವರೇ, உனக்காக மரிச்சேனே. ನಾನು ನಿನಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. எனக்காக என்ன செய்து கொடுக்கிறான்? ನೀನು ನನಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? இயேசு நீசல் மாத்திரம் ஊழி செய்ய முடியும் பெருமாளே. ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ನೇಹಿಸಿದ ಮಾತ್ರ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. பேதுரு அழ ஆரம்பித்தாரு. ಆದ್ರೆ ಪೇತ್ರನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நேசிக்கிற ஆண்டவரே அழுதாரு. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸ್ನೇಹ ಮಾಡ್ತೀನಿ ಎಂದು ಕೂಗಾಡ್ತಾನೆ. ஆண்டவர் சொன்னாரே. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ஆடுகளை மேய்ப்பையா? ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ನೀನು ಮೇಯಿಸ್ತೀಯಾ? மீட்பில்லாத சிலருக்கு ஆடுகளுக்காக நீ என்ன செய்ய போகிற? ಚದುರಿ ಹೋಗಿರುವ ಕುರಿಗಳಿಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡ್ತೀಯಾ? தன்னை அர்ப்பணித்து ஆரம்பித்தாருங்க. ತನ್ನನ್ನು ಅರ್ಪಿಸಲಿಕ್ಕೆ ಅವರು ಶುರು ಮಾಡಿದ್ರು ಪ್ರಿಯ. புதிய அபிஷேகம் ஆரம்பித்ததுங்க. ಒಂದು ಹೊಸ ಅಭಿಷೇಕ ಪೇತ್ರನ ಮೇಲೆ ಇಳಿದಿದೆ ಪ್ರಿಯ. மேல் மாடியிலே ಮೇಲ್ಮನೆಯಲ್ಲಿ 120 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது 120 ಜನ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அவனை பலமாய் இறங்க ஆரம்பித்தாருங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಲವಾಗಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದಿದ್ದಾರೆ. எந்த பேர் பயந்து ஒளிந்திருந்தாரோ, ಯಾವ ಪೇದ್ರು ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಭಯಪಟ್ಟು ಅವರು ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ರು, அபிஷேகம் பிறகு ಆ ಅಭಿಷೇಕ ಇಳಿದಿದ ಮೇಲೆ தைரியமா பிரசங்கம் ஆரம்பித்தாருங்க. ಅವರು ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ மெய்யாம் தேவன் என்று அறிவிக்க ஆரம்பித்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಜವಾದ ದೇವರೆಂದು ಆತನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ವೇದ சொல்கிறது. ವೇದವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಾர்களாமே. ಒಂದೇ ದಿನ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನಗಳು ಆತನನ್ನು ರಕ್ಷಣೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. பாருங்க, யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ಯೇಸು சொல்றாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾರೆ, உனக்காக மரித்தேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ನೀನು ನನಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? எப்படி மரிச்சாருங்க? ಯಾವ ರೀತಿ ತನ್ನ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ? எல்லா பாவத்தை சுமந்து கொண்டாரே, ಎಲ್ಲ ಪಾಪ ಶಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ, நமக்காக அடிக்கப்பட்டாரே, ನಮಗಾಗಿ ಆತನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, நமக்காக நொறுக்கப்பட்டாரே, ನಮ್ಮಿಂದ ಅವರು ಕಷ್ಟವನ್ನು ಬಾಧೆಯನ್ನು ಹೊಂದಿದಾರಲ್ಲ, நமக்கு ஆக்கின அவர் சுமந்து கொண்டாரே, ನಮಗೆ ಬರುವ ಆಕಿನ ತೀರ್ಪನ್ನು ಆತನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ನಾವು ಪಾವಿಲರ ಕೀಳೆ ಕ್ರಿಸ್ತು, ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ நமக்காக மரித்த அன்பு வெளிப்பட்டது. ನಮಗಾಗಿ ಆತನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ ಕಾರಣದಿಂದ ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದಾರಲ್ಲ. அன்பிருந்த இயேசு நான் என்ன செய்து கொண்டிருக்கேன் பெருமாளே? ಪ್ರೀತಿಯಾದ ಯೇಸುವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿರೋ ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ஆண்டு ஆராதனை பங்கு பெற்றுக்கிறோமா? ನಾವು ದೇವರ ಆರಾಧನೆಗೆ ನಾವು ಕೂಡಿ ಬರ್ತೀವಿನಾ? ஜெபிக்கிறோமா? ಇಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ? வேதத்தை வாசிக்கிறோமா? ಇಲ್ಲ ವೇದವನ್ನು ಓದ್ತೀವಿನಾ? இல்ல சபைக்கு வருகிறோமா? ಇಲ್ಲ ಸಭೆಗೆ ನಾವು ಬರ್ತೀವಿನಾ? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? இந்த கடைசி காலம் பெருமாளே, ಈ ಕೊನೆ ಸಮಯವಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ಈ நாட்கள் அல்ல, ಇನ್ನು ದಿನಗಳು ಅಲ್ಲ. தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்குது. ದೇವರು ಬರುವುದು ಸಮೀಪವಾಗಿ ಕಾಣುತ್ತೆ. ஆண்டு ஏதாவது செய்யலாமே. ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡೋಣ. ஒவ்வொரு அதிகாலை ஜெபம் இருக்குது. ಪ್ರತಿದಿನ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ.
எனக்கு 200 குடும்பம் கர்த்தர் கொடுத்துறார் சபையில. ಆದ್ರೆ ಸಭೆಗೆ 200 ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. 40 குடும்பம் தான் வராங்க. ಅದರಲ್ಲಿ 40 ಜನ ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மற்ற குடும்பம் என்ன செய்றாங்க? ಮಿಕ್ಕವಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? தனக்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ತನಗಾಗಿ ಅವರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. இன்னைக்கு எல்லாம் லாக்டவுன் தான். ಎಲ್ಲಾ ಲಾಕ್ಡೌನ್ ಇದೆ. எல்லா சபை மூடப்பட்டிருக்குது. ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆ ಸಭೆ ತೆರೆದಿರುக்கும் போது ಆದ್ರೆ ಸಭೆಯ ತೆರೆದಿರುವಾಗ ನೀವು ಸಭೆಗೆ ಬಂದದ್ದು ಯೋಚಿಸಿ பாருங்க. ನೀನು ಸಭೆಗೆ ಬರಬೇಕಾಗಿದೆಲ್ಲ. நீ சபை வந்து ஆராதனை பங்கு பெற்றிருக்கிறியா? ನೀನು ಸಭೆಗೆ ಬಂದು ನೀ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದೀಯಾ? ಟೈಮ್ ಇಲ್ಲ. ನಿನಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. வேலை அதிகம். ಕೆಲಸದ ಆಸೆ ಇದೆ. ಗೆಸ್ಟ್ வந்துட்டாங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಗೆಸ್ಟ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ரொம்ப சோர்வா தூங்கிட்டேன். ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. பல சாக்கு சொல்றங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಪ್ರಿಯರೇ. ஆண்டு யோசித்து பாருங்க. ಆದ್ರೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. நான் உனக்காக மரித்தேனே. ನಾನು ನಿನಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. நீ எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ನೀನು ನನಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? பேதுரு எழ ஆரம்பித்தாரே. ಆದ್ರೆ ಪೇದ್ರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ. உலகத்தை கலக்க ஆரம்பித்தார்களே. ಅದು ಲೋಕವನ್ನು ಆತನು ಎಲ್ಲ ಕಡೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ. என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಪ್ರಿಯರೇ? ஆராய்ந்து பாருங்க. ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡೋಣ. அவருடைய மரணத்தை யோசிச்சு பாருங்க. ದೇವರ ಮರಣವನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡಿ ನೋಡೋಣ. அவருடைய கல்வாரி மேட்டை நோக்கி பாருங்க. ಆತನ ಕಲ್ವಾರಿ ಸಿಲುವೆ ನೋಡಿ ನಾವು ನೋಡೋಣ. அவர் பட்ட பாடல் யோசித்து பாருங்க. ಆತನ ಹೊಂದಿದ ಕಷ್ಟವನ್ನು ಒಂದ್ಸತಿ ನೋಡೋಣ. உங்களே ஆராய்ந்து பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಆಲೋಚಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? பரலோகத்தின் பிதா ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರು சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பிச்சார். ಸ್ವಂತ ಕುಮಾರನನ್ನು ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. எதற்காக? ಕಾರಣವೇನು? இயேசு விசுவாசிக்கிறவர்கள் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವವನು ಕೆಟ್ಟು போகாதபடி ಕೆಟ್ಟು ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ நித்திய அடைபடிக்கு ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದುವುದಕ್ಕೆ உருவாவத்தில் அன்பு கூர்ந்தாரே. ಅಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿದಾರಲ್ಲ. அந்த இயேசுவை பார்க்கலாமா? ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾವು ನೋಡೋಣ. அருமையான வேளையிலுமாய் ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். ಒಳ್ಳೆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ. உனக்காக நான் மரித்தேன், ನಿನಗಾಗಿ ನಾನು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, எனக்காக நீ என்ன செய்தாய். ನನಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ? அருமையான காலை வேளையிலுமாய் ಈ ಒಳ್ಳೆ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ நம்ம 2 சபைகளுக்கு மத்தியிலே ನಾವು 2 ಸಭೆಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவன் அருமையான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಆತನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ದೇವರಿಗೆ ನಾವು ವಂದನೆ ಹೇಳೋಣ. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் ಎಷ್ಟೋ ಜನಗಳಿಗೆ ಸಿಕ್ಕಾದ ಒಂದು ಶ್ಲಾಘ್ಯವು நம்ம 2 சபைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ 2 ಸಭೆಗೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳು, நமக்கு கொடுத்த ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಸೇವಕರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರು. ஒவ்வொரு வாரமாய் ಪ್ರತಿ ಒಂದು ವಾರವೂ அருமையான செய்தியை நாம் கேட்கிறோம். ಒಳ್ಳೆ ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. இது ஒரு மனுஷன் கொடுக்கிற செய்தி அல்ல, ಇದು ಒಂದು ಮನುಷ್ಯನು ಕೊಡುವ ಒಂದು ಸಂದೇಶವಲ್ಲ. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் கொடுக்கிற செய்தியாய் ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವರು ಕೊಡುವ ಸಂದೇಶವಾಗಿದೆ. இந்த காலை வேளையிலே ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ பங்கு பெற்ற ಕೂಡಿ ಬಂದಿರುವ என்னுடைய 2 சபைக்கும் ನಮ್ಮ 2 ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆ இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ವಂದನವು ಹೇಳಿಕೊಳ್ತೀವಿ. நறுமை வேளையிலுமாய் ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಒಳಗೆ ಹೋಗೋಣ. ஒரு சிறு பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ಒಂದು ಚಿಕ್ಕನ್ನು ಹಾಡು ಹಾಡಿದ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಒಳಗೆ ಹೋಗೋಣ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா. ஊழியம் செய்ய வருவாயா, என் ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಒಳ್ಳೆ இந்த ತಂದೆ, காலை வழிக்காக நன்றி அப்பா. ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಮಪ್ಪ. உனக்காக நான் மரித்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನಗಾಗಿ ನನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಎಂದು ಕರ್ತನು எனக்காக என்ன செய்கிறாய்? ಆದರೆ ನನಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ? ஆனால் இந்த காலை வழியிலுமாய் கூட ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ உலக காரியத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ಲೋಕದ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಾವು ಸಂಭವಿಸಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. அநேக நேரம் கர்த்தரை மறந்து நாம் வாழ்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಮರೆತು ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. தேவாலயத்துக்கு போகிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಕೂಡ ನಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. ஆனால் தேவன் நம்மை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡು ಆತನು ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. உலகத்தின் பொல்லாத வியாதிகள் வரும்போது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮರಣಕರವಾದ ವ್ಯಾಧಿಗಳು ಬರುವಾಗ என் பிள்ளைகளெல்லவா நான் பாதுகாத்தேன், ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ರಕ್ಷಿಸಿದಿನಲ್ಲ, என் பிள்ளைகளெல்லவா உள்ள கையிலே நான் வரைந்து வைத்தேன், ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನನ್ನ ಅಂಗಳದಲ್ಲಿ ಬರೆದು ಇಟ್ಟಿದ್ದೀನಲ್ಲ, மலைகள் விளங்கினாலும் ಬೆಟ್ಟಗಳು ಬಿದ್ದೋದ್ರನ್ನು குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் ಗುಡ್ಡಗಳು ಬಿದ್ದೋದ್ರೂ ಕೂಡ என் கிருபை உன்னை மூடிக்கொள்ளும் என்று சொன்னாரே. ನನ್ನ ಕಿರುಬೆ ನಿನ್ನನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಆತನು அவருடைய ಹೇಳಿದನಲ್ಲ. கிருபை இந்த காலை வழியிலுமாய் ಆತನ ಕಿರುಬೆ ಮುಂಜಾನೆ நம்ம ಸಮಯದಲ್ಲಿ சபை மக்கள் எல்லோருமாய் மூடிக்கொண்டிருக்கிறது. ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದೆ. தீங்கு அணுகி விடாதபடி, ಕಷ್ಟಗಳು ಹಿಂಬಾಲಿಸದ ರೀತಿಯಲ್ಲಿ, தீமை அணுகி விடாதபடி ಕಷ್ಟಗಳು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದ ರೀತಿಯಲ್ಲಿ தேவன் பாதுகாத்து வருகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசி நாட்களிலே ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ நம்ம மன திரும்பி வாழ்வோமா? ನಾವು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾವಣೆ கர்த்தருக்காக ஏதாவது செய்யலாமே? ದೇವರಿಗಾಗಿ ಏನಾಗಲಿ ಮಾಡೋಣ. போதும், இந்த உலகத்துக்கு வாழ்க்கை நான் வாழ்ந்தது போதும். ಸಾಕಪ್ಪ, ಈ ಲೋಕದ ಜೀವಿಸುವ இனி ಜೀವಿಸುವುದು, கர்த்தருக்காக நான் வாழ வேண்டும். ಇನ್ನು ಕರ್ತನಕ್ಕಾಗಿ ನಾವು ಜೀವಿಸೋಣ. கர்த்தருக்காக நான் சாட்சியா நிற்க வேண்டும். ಕರ್ತನಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. என் உள்ளத்தில் இருக்கிற உலக காரியங்கள், ನನ್ನ ಒಳಗಿರುವ ಲೋಕದ உலக ಕಾರ್ಯಗಳು, இச்சைகள் ಲೋಕದ ಇಚ್ಛೆಗಳು இயேசு கிறிஸ்து நாமத்திலே நிர்மலமாகட்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿರ್ಮಲವಾಗಲಿ. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. பாமக்கு நன்றி ராஜா. ಕರ್ತನೇ ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையுமாய் ಅಪ್ಪ, ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು நீர் ಕರ್ತನೇ ஆசீர்வதிக்கும்படியாக. ನೀನು ಆಶೀರ್ವಿಸಬೇಕೆಂದು. குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டு, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಾಣುತ್ತಿರುವ ತೊಂದರೆಗಳು ಉಂಟು, போராட்டங்கள் உண்டு, ಹೋರಾಟಗಳು ಉಂಟು, நெருக்கடிகள் உண்டு, ಕಷ್ಟಗಳು ಉಂಟು, பலவீனங்கள் உண்டு, ಬೆಲೆವಿನಗಳು ಉಂಟು, வருமானம் சரியே இல்ல, ಹಣ ಸಂಬಂಧಗಳು எல்லா ಸರಿಯಾಗಿಲ್ಲ, கதவு மூடப்பட்டு இருக்கிறது, ಎಲ್ಲಾ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, என்ன செய்வேன்னு தெரியல. ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் கர்த்தர் சொல்றார், ಆದ್ರೆ ಕರ್ತನು என் ಹೇಳ್ತಾನೆ, சமூகத்திலே காத்திரு, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರು. பேரான்பு உனக்கு உண்டு, ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟು, நித்திய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಇದೆ. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? ಈ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ಆತನ ವಚನಕ್ಕೆ ನಾವು ಕೇಳಿ ನಡೆಯೋಣ. அப்பா மக்கு நன்றி ராஜா. ಕರ್ತನೇ ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒவ்வொருமா அப்படியானே ஆசீர்வதிங்க ஐயா. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕರ್ತನೇ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸು. ஒவ்வொரு குடும்பத்தையுமாய் ஆசீர்வதிங்க ஐயா. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇವೆ. இப்போதே தேவ ஆசீர்வாத குடும்பங்களில் இறங்கட்டும் ಈ ஐயா. ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಲಿ ಅಪ್ಪ. எல்லா நெருக்கடி சூழ்நிலைகளை மாறட்டும். ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗಲಿ. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ದೇವರ ಪ್ರಸನ್ನ ಇಳಿಲಿ. ஒவ்வொரு குடும்பங்களை வேலையாடுங்க ஐயா. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿ ಹಾಕಿಸು. எந்த ஓநாய்கள் உள்ளே நுழைய கூடாது, ಯಾವುದು ದುಷ್ಟ ಕ್ರಿಮಿಗಳು ಒಳಗೆ ಬರದ ರೀತಿ, வாதை அணுக கூடாது, ಕಷ್ಟಗಳು ಏನು ಬರಬಾರದು, பொல்லாப்பு நேரிட கூடாது. ಕಷ್ಟಗಳು ಅವರಿಗೆ ಬರಲೇಬಾರದು. ஒவ்வொரு குடும்பங்களை அப்படியானே ஆசீர்வதிங்க. ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಅದೇ ರೀತಿ இனி கர்த்தருக்காக நான் வாழ்வேன். ಇನ್ನು ಕರ್ತನಿಗಾಗಿ ನಾನು அந்த ಜೀವಿಸಬೇಕು. வைராக்கத்தை நீங்க கொடுங்கப்பா. ಆ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. இந்த காலை நேரத்துக்காக நன்றி. ಮುಂಜಾನೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீங்க இரண்டு சபையை நீ ஆசீர்வதிங்கப்பா. ನೀನು ಎರಡು ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. இரண்டு சபையின் மக்களை நீங்க ஆசீர்வதிங்க. ಎರಡು ಸಭೆ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಸ್ವಾಮಿ. சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கட்டும். ಅಪ್ಪ, ಬೇಗನ ಅದ್ಭುತವನ್ನು ನಡೆಯಲಿ. சீக்கிரம் அதிசயம் நடக்கட்டும் ஐயா. ಬೇಗನ அதிசಯವನ್ನು ನಡಲಿ. உம்முடைய வல்லமை கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀನಿ. நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ನೀನೇ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಿಸಬೇಕೆಂದು இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் மீட்பின் நல்ல தகப்பனே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೀನಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாம் சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வழிநடத்தல் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடு கூட நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஆமென். அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துகள். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದೇವರ ಪ್ರೀತಿಯಾದ ವಂದನೆಗಳು.